நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமான தகவல்கள் உங்களுக்காகவே. ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் மாட்டிக்காமல் ஜெயிச்சுட்டு வரலாம். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிநாதன் யார்? சூரியன். அந்த சூரியன் போய் தனக்கு பிடிக்காத வீட்டில் பிடிக்காத ஒருத்தரோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் பிடிக்காதவங்க வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும். ஏன்னா மார்ச் 14க்கு அப்புறம் அந்த சூரியன் மாறிடுறார். டில் தென் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்லணும், ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்போது எப்படி இருக்கணும்? நிதானமாக இருக்கணும், ஓகே பாலிசியாக இருக்கணும், எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, கோபம் ஆகவே ஆகாது. நார்மலாகவே ஒரு இரிட்டேஷன் அப்படின்னு வரும்போது உங்களெல்லாம் கைக்குள்ளே அடக்கவே முடியாது. இப்போ அந்த இரிட்டேஷன் உச்ச கட்டத்துக்கு இருக்கும். ஏன்னா அது 7ஆம் அதிபதின்னு சொல்கிறது மனைவி கணவரை மட்டும் குறிப்பதல்ல. யாரோடெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனோநிலையை கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செக்டாராக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாபில் நீங்கள் மட்டும் இருக்க முடியாது, உங்களோட நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரியும் ஒத்து வர மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹை ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு வரும்னா உங்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேச்சுக்கள் நீங்கள் கேட்பீங்க. ஈகோன்ற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. ப்ரெஸ்டீஜ் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. தன்முனைப்புன்றது வேண்டவே வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் போப்பா, ஐ ஆம் டூயிங் மை பெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாது. ஸோ பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணி டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டுட்டு, சார் மேக்ஸிமம் எவ்வளோ குயிக்காக முடியுமோ கொடுக்குறேன் சார், பட் இங்கே நான் அலர்ட்டாக இருப்பேன், உங்களுக்கு 10ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியை நான் ஒரு ஸ்டேட்டஸை உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் எனக்கு கால் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு எதுலேயுமே கம்யூனிகேஷன் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாந்தப்படுத்தி எடுத்துகிட்டு போகணும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ எரிச்சல்ன்றது மூட்டும். அப்படி இருக்கும்போது எக்ஸாம் ஹாலுக்கு எரிச்சலோடு போனீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் படித்ததெல்லாம் வீணாயிடும் இல்லையா? அதனால எரிச்சல்ன்ற விஷயமே இல்லாமல் நீங்கள் பச்சை கற்பூரத்தை அம்மாட்ட சொல்லி உங்களுடைய பாக்ஸ்லேயோ அல்ல உங்களுடைய பேக்லேயோ அல்ல நீங்கள் படிக்கிற இடத்துலையோ நிறைய வைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் சால்ட் வாட்டர் பவுல் வைக்க சொல்லுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவான ஃப்ரிக்ஷனை பூரா அது இழுத்துரும். சால்ட் வாட்டர் பவுல் என்னன்னு தெரியல அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை அவ்வளவு நெகட்டிவை இழுத்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் சாந்தமாக இல்லை அப்படின்னா ரொம்பவே மைனஸ் பண்ணும். அமெத்திஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் படிக்கிற டேபிளில் ஜஸ்ட் லைக் தட் வைங்க. ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் உங்கள் டேபிள் மேலே வைங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ரிக்ஷன், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இரிட்டேஷனை சுத்தமாக தொலைச்சிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும். எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது, ஏன்னா இது எக்ஸாமினேஷன் மந்த், எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நல்ல ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். யாரோடையும் ரொம்ப நீங்கள் போய் இது படிச்சுட்டே அது படித்தேன்னு யாரோ கேட்டாங்க உங்களை அப்படின்னா ஓகேப்பா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. எதுவுமே மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டும் வெளியில் இது எப்படி எழுதினேன் அது எப்படி எழுதினேன் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ 14th அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும். அதுலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ல் கேது இருந்தாலும் எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்குறாரு. செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொடுத்து வச்ச வரம். அந்த செவ்வாய் தான் வேகம், விவேகம், எல்லாமே வியூகம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ 10th 12th காலேஜ் போகக்கூடிய நிறைய பேருக்கு
கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் தான் வேணும். அந்த வழிகாட்டுதல் அப்படின்றது செவ்வாய் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கற்றுக்க வைப்பார் செவ்வாய். அப்படி இருக்கும்போது இப்போ அனலைஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே நான் இப்படி தான் படிக்கணும், இந்த காலேஜுக்கு தான் போகணும், இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நீங்கள் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையை பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போக வைக்கும் இந்த ராகு. ஏன்னா 8ல் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக வந்து உங்களை செலவு பண்ண வச்சிடும். அது வேண்டாமே. அதுக்காக ஐடியாஸ் கூட உங்களுக்கு வரும். இந்த பேங்க்ல இந்த லோன் கொடுக்குறாங்க, அந்த லோன் கொடுக்குறாங்க, ஒன்றுமே தேவையில்லை, நானே படித்து நானே வேலைக்கு போய் கட்டிக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் வேண்டாமே. இங்கே என்ன வேணும்? கிளியராக அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு அப்படின்ற தெளிவை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, 2ல் கேது இருந்தாலும் குருனுடைய பார்வையும் அங்கே இருக்கு, செவ்வாயினுடைய பார்வையும் அங்கே இருக்கு. அது மட்டுமா, ஸ்டார்டிங்கில் சுக்கிரன் புதன் பார்வையும் அங்கே இருக்குது. அப்படி ராகுனுடைய பார்வையும் அப்படி இருக்கும்போது அது பெரிய மைனஸ் கிடையாது. ஆனால் பெரிய 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 குழப்பம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழப்பம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது ஜாபில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், அல்லது ஃபினான்ஸில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், உங்களுடைய டெசிஷனில் இருக்கலாம். அந்த டெசிஷனுக்கு இருக்கும்போது நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றவங்கள குருன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்களும் குரு தான், அதில் நாலேஜ் உள்ளவங்களும் குரு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது சம்மந்தமாக இது எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொபோட்டிக்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், அல்லது பிஸ்னஸில் இந்த டாக்டிக்ஸ் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் கலந்து பேசி எழுதிட்டே வாங்க. நீங்கள் அந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான். அப்படி இருக்கும்போது எழுதிட்டே வந்து தென் நிதானமாக அனலைஸ் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோவம்ன்றது எங்கேயுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுலேயும் லைஃப் பார்ட்னரோட தயவு செஞ்சு இப்போ கோவமாக இருந்துடாதீங்க. அது மிகப்பெரிய ஃப்ரிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ சூரியன் சனி சேர்க்கை 7ல் இருக்கிறதுனால எது நீங்கள் பேசினாலுமே என்னமோ நீங்கள் கத்துற மாதிரி, நீங்கள் சண்டை போடுற மாதிரி அப்படித்தான் இருக்கும். அதனால ஒரு 14 நாட்கள் நிதானம் ரொம்ப 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 தேவை. இன்னும் சொல்ல போனா அந்த ராகு மூவ் பண்ற வரைக்குமே, அதாவது மே வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுடைய வார்த்தைகள்ல இருங்க, உங்களுடைய வாக்குல இருங்க. எதுலையுமே பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற எந்த ஒரு விஷயமே வேண்டாம். பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு எடுத்தா அதில் அனுபவிக்க வேண்டியது நீங்கள் தான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி அண்ட் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் சொல்வீங்க, பார்ட்னர் வந்து ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள மனவேதனைகள் அதிகமாக வரும். ஸோ இப்போ யாரோட மூவ் பண்ணாலும் எதில் மூவ் பண்ணாலும் 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 14க்கு அப்புறமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், ஐஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், சரி உங்களுக்கும் இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அதிகமாக இருக்குது. வருமானங்கள் வரும், ஆனால் செலவும் அதுக்கு மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ எதுலேயுமே ரொம்ப நிதானமாக இருக்கணும். நீங்கள் ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க, துர்க்கை அம்மனை கையில் பிடிச்சிக்கோங்க. சிட்ரஸ் உணவு அதிகமாக சாப்பிடுங்க. சாந்தமான உணவு வகைகள் இப்போ ரொம்ப 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 தேவை. ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஃப்ரிக்ஷனை போடா அப்படின்னு விட்டுடணுன்ற ஒரு மனோநிலையோட நீங்கள் மெடிடேட் பண்ணும்போதோ அல்லது உங்களுடைய மைண்டுக்கு அந்த கமெண்ட் கொடுக்கும்போதோ சாஃப்ட் ஃபுட்ஸை சாப்பிடும்போதோ, அதே மாதிரி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கோ அல்ல சிவன் கோயிலுக்கோ நித்தியமும் போயிட்டு அங்கே ஜஸ்ட் லைக் தட் கொடிமரம் இருக்கக்கூடிய கோயிலாக போங்க. அங்கே அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நிதானமாக உட்காந்துட்டு தென் உங்களுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுக்குள்ளேயும் மாட்டாமல் இந்த மந்த்தை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களே, இப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய திசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, அதுவும் சரியில்லைன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நிதானத்தோட செயல்படுங்க. இந்த மாத பலன் ஓடியே போயிடும் இந்த மாதம். தென் திங்ஸ் வில் பி இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.